லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு திரு பிரியன் விமர்சிக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சரியில்லைன்னு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனித்தனியாக நடக்கக்கூடிய எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பொதுவாக சொல்ல முடியுமா? அவர் சரியாக தான் சொல்கிறார். பிரியன் ரொம்ப கரெக்டாக சொல்கிறார். ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் தான். ஆனால் அந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸோட மோட்டிவ்னு ஒன்று இருக்குது, எவ்வளோ தடவை நடக்குதுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ்க்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது, அது மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா அப்படிங்கிற வரைக்கும் பார்க்கணும். சொல்லிடலாம் ஈஸி ஐசோலேட்டட் இன்சிடென்ட். ஜெயராஜ் பெனிக்ஸ் தூத்துக்குடியில் காவலர்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், காவலர்கள் தவறுங்கிறது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டு அது கொடுத்தது அஇஅதிமுக தான் இல்லையா? ஆழ்துளை கிணறு, தாத்தா வெட்டின ஆழ்துளை கிணறுல சுஜித்னு ஒருத்தர் விழுந்தார், ஒரு மாணவன் விழுந்தான். அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான். ஆனால் நம்மளால் தீபாவளியோட கொண்டாட முடியல. அது அப்படி ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக போகல. அப்போ இருந்த எதிர்க்கட்சி அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் பேசலை. இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட என்கொயரிக்கு போன விசாரணை கைதிகள் காவல் நிலையத்திலே உயிரிழந்திருக்காங்க. நாங்கள் அதை கொலைன்னு சொல்கிறோம். அது பிரியனோட லாங்குவேஜில் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் பாரு. அப்பவும் அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்றீங்க. அப்போ அழுத்தம் கொடுக்கப்பட்டு எடுத்த நடவடிக்கைங்கிறோம். அப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் சிபிஐனோடனே சரின்னாரு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வந்த உடனே கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்ததுக்கு அப்புறம் கூட சிபிஐ என்கொயரி ஆமான்னு கொடுத்தோம். வழக்குல அந்த விவகாரத்தை முதல்வர் எடுத்தவனே அக்செப்ட் பண்ணி முடிச்சிடறேன். நான் அதையும் ஒத்துக்கிறேன். எடுத்த உடனே வந்த அன்னைக்கு உடனே சிபிஐன்னு இல்லை, அதோட அழுத்தம் இல்லை. அந்த விவகாரம் குறித்து முதல்வர் ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் மேலோட்டமாக இருந்து போடு. கள்ளக்குறிச்சியில் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு? இப்போ முதல்வர்கிட்ட இருந்து என்ன வந்துச்சு? இது வரைக்கும் போய் பார்க்கல. கள்ளக்குறிச்சியில் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு இது வரைக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க கலெக்டரே அங்கே போய் சொல்ல வச்சிங்க, அழுத்தம் கொடுத்து. சிபிஐ என்கொயரிக்கே இது வரைக்கும் வரல. மரியாதைக்குரிய பிரியன் பார்வல், அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தானே. அப்போ போய் பார்க்கல. ஏன் சிபிஐ என்கொயரிக்கு என்ன பிரச்சனை? ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? ஏன் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் கூட்டணி கட்சிகள் முத்தரசன் என்ன சொன்னார்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரை விற்றதுக்கு முதல்வருக்கே தெரியாது, டிஜிபிக்கே தெரியாதுன்னாரு. இப்போ இது எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்? இது காவல்துறை ஃபெயிலியர் மட்டும்தான் சொல்லணுமா, இல்லை அந்த காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஹோம் கைடாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய தோல்வின்னு சொல்லணுமா? இதுதானே நீங்கள் சொல்ற நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொன்னார். போருமானதா இல்லை அப்படிங்கிறது தானே. இப்போ கூட்டணி கட்சிகள் எதுக்கு இதை பேச்சு பொருளாக மாற்றக்கூடிய காரண காரியங்கள் என்ன? காங்கிரஸ்லேருந்து மரியாதைக்குரிய செல்வ பிறந்தை அவர்களும் மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் இதை குத்தி பேசுவதற்கான காரண காரியம் எங்கிருந்து வருது? இவர் சொல்கிறாரு கூட்டணி கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க பாருங்கள், மின் கட்டண உயர்வுக்கு போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மக்களிடம் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல கூட்டணி கட்சிகளாக நாம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறோமாங்கிற கேள்வி அவங்களும் நோக்கியே வருது. நாங்கள் வைக்கிற விமர்சனம் என்ன? இல்லை, மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வாழ்வது அபாயகரமான ஒன்றாகும்னு அறிக்கையில் சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், அப்படி ஒரு சூழல் இருக்கா? வெளியவே நடமாட முடியாம, மக்கள் வெளியவே வர முடியாம, மக்களுடைய சராசரி வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையே பாதிப்புக்குள்ளாயிருக்கான்னு கேட்டார். நேற்றுக்கு சேலத்தில் பொது வழியில் நடந்து போன ஒரு பெண்மணியை பொது வழியிலே கற்பழிக்கக்கூடிய ஒரு காட்சி, முயற்சி பண்ண ஒரு காட்சியை பார்த்தோம். மரியாதைக்குரிய பிரிவன் போன்றவர்களாக பார்த்தாங்களான்னு தெரியல. இது மாதிரி எங்கே நடக்குது? இப்போ சமீப காலமாக போதையின் தாக்கத்தாலும் இவர் 3 பவுனுக்கு ஒரு கொலை நடக்குது, மர்டர் ஃபார் கெயின்னு முடிச்சிட்டாரு. அது மர்டர் ஃபார் கெயின் மட்டும் இல்லை, மர்டர் ஃபார் அடிக்ஷன். போதையை வாங்கணும், போதை தேவை. எந்த காலகட்டத்தில் ஒரு 14 வயசு பையன் போதைக்கு காசு கொடுக்கலன்னு அம்மாவுக்கு கொண்ட வரலாறுலாம் எங்கே நடக்குது? இங்கே தான் நடக்குது, இந்த ஆட்சியில் தான் நடக்குது. கட்டுக்கடங்காமல் போதை பெருக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரு தலைமுறை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ இதை பிரதான எதிர்க்கட்சியை ஆக்கப்பூர்வமாக நாங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்துட்டே இருக்காரு. கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய அடையாளத்தை தொலைத்து நிற்கின்றன 2 வருஷம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். குற்றச்சாட்டு வைக்காம இல்லை, நீங்க கேட்கணும்ல. அப்போ பண்றாங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திருமாவளவன் ரியாக்ட் பண்ணாரு. அதுவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு காங்கிரஸ் கட்சியிலேருந்து விமர்சனம் வருது. மின் கட்டண உயர்வுக்கு சிபிஎம் போராட்டம் தேதி அறிவிச்சிருக்காங்க. அதுதான் நான் முதல்ல இருந்து சுட்டி காட்ட ஆரம்பிச்சேன். அதிமுக அழுத்தத்திற்கு பிறகு கூட்டணி கட்சிகள் ரியாக்ட் பண்றாங்கன்றீங்களா? அவங்களுக்கும் அதோட யதார்த்த கலை யதார்த்தம் தெரியுதுங்கிறேன். இப்போ ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர் ஒருத்தர், மாநில தலைவர் கள்ளச்சாரம் வித்தது முதல்வருக்கே தெரியாது, டிஜிபிக்கே தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா அது எவ்வளவு பெரிய டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட். கூட்டணியில் இருக்கும் பொழுது மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு? எம்எல்ஏ சீட் அதிகமாக பெற்று நாம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டிய நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது. அப்போ கூட்டணி கட்சியோட எதிர்பார்ப்புகள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. இப்பொழுதே களத்தில் நாம் இவ்வாறு கட்டமைக்க வேண்டும், அவ்வாறு கட்டமைக்க வேண்டும்னு செல்வ பிறந்தை அவர்களோட ஸ்டேட்மெண்ட் எதை நோக்கி வருது? காங்கிரஸ்க்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, நாம் அதை தான் பிரதானப்படுத்தணும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ ஏன் வருது? நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில் மரியாதைக்குரிய திருமாவளவரோட ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ மாறி மாறி வந்தது?
எதனுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் வருது அந்த மாற்றம்? முதல்ல அரசியல் ஆதாயம், அரசியல் நோக்கம், அதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு. இதில் ஒரு கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி முதல்ல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் அவர் கேட்ட மாதிரி அந்த இடத்துல புதைங்க அப்படிங்கிற ஒன்று. இப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகள்னு சொல்லக்கூடிய ஒரு திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் அவர்கள் முன்னெடுக்கும் விஷயங்கள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், அதற்கு அவர் எடுக்கும் முன்னெடுப்பு போதுமானதாக இருக்குதா, தாக்கம் வரக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்னா இப்போதான் அதனோட சமிங்கை துவங்கி இருக்கிறது. காங்கிரஸ் வந்து ஆரம்பிக்கிறது சமிங்கை. மற்றவர்கள் கூடிய விரைவில் அடுத்து என்ன அப்படின்னு எதன் வெளிப்பாடாக இதை பார்க்குறீங்க? ஒரு அரசினுடைய நிர்வாக தோல்வி அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான். இவங்க சொல்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க. இப்போ மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக பூர்த்தி செய்யல. மக்களிடம் அதிருப்தி நிறைய இருக்கு, அப்படி அந்த ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு. அப்படிங்கும் பொழுது இப்போ நம்ம குரல் கொடுக்கலன்னா நம்மளுடைய அடையாளமும் எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுவது போல், அதிமுக குற்றம் சாட்டுவது போல் நம்ம வந்து அடையாளத்தை இழந்திருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாகி விடும். அப்படிங்கிறதுனால அவங்க பேசுறாங்க, மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.